ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் ஒரு சின்ன கான்செப்டோட வந்திருக்கேன். அது என்னன்னா, இப்போ நம்ம ரூம்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம்ல யாருமே இல்லைனாலுமே நம்மகிட்ட ஒருத்தன் வந்துட்டு பேசிட்டே இருப்பான். அவன் தான் நம்ம லைஃப்ல என்ன பண்ணணுங்கிறதையும் சூஸ் பண்ணுவான், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சூஸ் பண்ணுவான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் இது ஒழுங்கா நடக்காதோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டையும் கொடுப்பான். நம்ம பண்ணது கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிரோடான்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டையும் கொடுப்பான். அண்ட் நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதை பண்ணால் நீ இப்படி ஆயிடுவ, இது பண்ணால் நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு நம்மளை பல வழியில் யோசிக்க வைக்கிறது இவன் தான். அவன் பேர் தான் இன்னர் வாய்ஸ். இவனும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டோம்னா டெஃபினெட்லி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம். நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே இந்த வேர்ட்ஸை கேள்விப்பட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு. ஐ திங்க் அது இதுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட எண்ணம் என்னன்னு சூஸ் பண்ணுறது தான் அவன் தான். நமக்குள்ள ஒரு லிட்டில் வாய்ஸ் எப்பவுமே பேசிட்டே இருக்கும். நம்ம எதை யோசிச்சு பார்த்தாலுமே ஓகே, இதுக்கு இதை பண்ணா கரெக்டா இருக்கும், இதுக்கு இதை பண்ணா கரெக்டா இருக்கும்னு நமக்குள்ள இருந்தே ஒருத்தன் பேசிட்டே இருப்பான். இவன் எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னாலும் இவன் தான் நினைக்கணும், நம்ம நாசமா போகணும்னாலுமே இவன் தான் நினைக்கணும். ஏன்னா இந்த லிட்டில் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம லைஃப்ல எந்த விஷயம்னாலுமே ஃப்ரீ மைண்டடா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். நாளைக்கு இந்த லிட்டில் வாய்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றேங்கிற ஒரு 4 டிப்ஸோட வரேன்.